இந்த ஆளை பார்த்துருக்கீங்களா? இவரை பார்த்துருக்கீங்களா சார்? இவரை பார்த்துருக்கேன் சார். பார்த்தீங்களா? அப்போ அவன் இங்கே தான். ஆமாம் சார், இங்கே தான் தங்கியிருந்தாரு. ஓ வாட்? ஆமாம் சார், இங்கே தான் தங்கியிருந்தாரு. இங்கே தான் தங்கிதானா? ஆமாம் சார். திருப்பி எப்போ வருவான்? காலையிலே காலி பண்ணி போயிட்டாரு. காலி பண்ணிட்டானா? அவன் எதுக்காக வந்தான், என்ன வர முடியும், ஏதாவது கொடுத்துருக்கானா? அதெல்லாம் கஸ்டமர்கிட்ட கேட்கறது இல்லை சார். சார் இதெல்லாம் கேட்க வேண்டாமா சார்? நீங்கள் பொதுவாக யார் வந்தாலும் என்ன விவரம் ஏது வரும்னு நீங்கள் கேட்டு வைக்கணும் சார். யாருண்டா எவன் வேணாலும் வரலாம், ஏன் தீவிரவாதி கூட வரலாம். சரி சார், இனிமே ஏதாவது அட்ரஸ் அவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்னு ஏதாவது கொடுத்துக்கானா உங்ககிட்ட? கொடுத்துருக்காரு சார், லெஜரில் இருக்கும், பார்க்குறேன் சார். ஓகே எட்டு வாங்க சார். ஓகே சார். யோ யோ வர உள்ள அவனுக்கு சிக்னல் எதுவும் கொடுத்தியா? எமக்கு தெரிந்த சிக்னல் எல்லாம் போக்குவரத்து துறையில் உள்ள டிராபிக் சிக்னல் மட்டும்தான். இது போன்ற சிக்னல் எல்லாம் உமக்குத்தான் தெரியும். ஆளு சிறுசா இருக்க, ஆனா வாய் ரொம்ப பெருசியா உனக்கு. ஆம், அகத்தியர் போல். வைக்கிறேன் பாரு வேட்டு. அகத்தியன் தொல்காப்பியன் எல்லாருக்கும் வைக்கிறேன் வேட்டு. நீர் வேட்டு வைக்க நினைப்பதெல்லாம் எமக்கல்ல, தமிழுக்கு. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு வேட்டு வைக்க நினைப்பது சகஜமாகிவிட்டது. அறம்பாடியே அழித்து விடுவோம், எச்சரிக்கை. சார் ஒரு நிமிஷம், இதோ பார்க்குறேன். இந்த இருக்கு சார், தொல்காப்பியன் தமிழ் இல்லம், தமிழ் இல்லம் நம்பர் 3 ராஜாஜி சாலை, நம்பர் 3 ராஜாஜி சாலை, அம்பத்தூர் எஸ்டேட், சென்னை. இது எமது முகவரி. தொல்காப்பியன் சரியான விலாசத்தை தான் கொடுத்திருக்கிறார். ஓ முகவரியா? ஆமாம். ஓ முகவரி எது கொடுத்திருக்கான்? அவர் என்னுடன் தானே தங்கியிருந்தார். சார் அவர் செல் நம்பர் வேற கொடுத்திருக்காரு சார். கொஞ்சம் இருக்கு சார், நானே நோட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ஃபோட்டோ. ஓகே சார். ஃபோட்டோ விடுங்க சார். ஓ சாரி, இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். மாட்னாண்டா. வாழ்க தமிழ். இம்முனையிலிருந்து யாம் தோழர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். அம்முனையில் பேசும் தோழரின் பெயர் என்னவென்று தெரிந்து கொள்ளலாமா? பேரா? ஆமாம், பெயர்தான். யோ இது ஓனபராயா? அப்படி என்றால் அழைத்தது தாங்கள் தானா? எதற்காக இந்த சிறிய இடைவெளியில் கைபேசியை பயன்படுத்தினீர்? வாய் பேசி இருக்கலாமே. யோ யோ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க. யோ யோ டா யோ. அபியா காட்டேஜ் எடுத்திருக்கான் பாரு காட்டேஜ். 24 மணி நேரமும் அபி அபி அபி. அவன் நாடி நேரமெல்லாம் அபி அபி தான் போலுங்க அவனுக்கு. வேற எதுவும் கிடையாது போலுங்க அவனுக்கு. டேய் உன்னை எப்படி நான் பிடிச்சு காட்டுறேன்டா. உங்க 2 பேத்தையும் பாடுறா, நான் என்ன பண்றேன்னு பாடுறா. யோ எதுக்கே சிரிச்ச? அறிவில்லை கொஞ்சமாவது உனக்கு? நான் என்ன லூசா நானு? எம்மை பார்த்து என்ன கேட்டீர்? அறிவு இருக்கிறதா என்று. எமக்கு தமிழிலே கற்ற அறிவு நிறைய இருக்குதையா. எமக்கு கலிங்கத்து பரணியிலே அறிவுண்டு, கலித்தொகையிலே அறிவுண்டு, அகநானூறு, புறநானூறு, தேவாரம், திருப்புகழ், திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி இவையாவும் கண்ணகியின் மாங்கல்யம் போல் ஒழுக்கம், அறிவு, கற்பு நெறி தவறாத தொல்காப்பியன் போன்ற ஒழுக்க சீலர்களுக்குத்தான் ஐயா இதெல்லாம் தெரியும். ஆமாம், என்ன சொன்னீர்? களியா? பார்லி கஞ்சியும் கேழ்வரகு களியும் உடலுக்கு ஆரோக்கியம் ஐயா. இப்படி பேசி பேசிதாயா நீ அவனை பழனி மலையில இருந்து கொடைக்கானல் அனுப்பிச்சிட்டே. நீ இனியும் நான் உன்ட்ட பேசிட்டு இருந்தேன்னா இந்த கேப்ல அவன் எஸ்கேப் ஆயிடுவான். அவன் உன்ட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். யோ இந்தா பாத்துட்டே இருக்கியா? அந்த கண்ணை லோட் பண்ணியா போல, அதை பண்ணியா போல. தோழரே, கொடைக்கானலில் உறைபனி சற்று அதிகமாகவே காணுவதால் ஒருவேளை தொல்காப்பியன் உதகை மண்டலம் சென்றிருக்கலாம் அல்லவா? சென்றிருப்பான். ஏன்னா பழனி, அடுத்தது கொடைக்கானல், பொள்ளாச்சி, வால்பாறை, ஊட்டி,
அங்க இருந்து கொல்லிமலை கல்வராயன் மலை இப்படி என்ன கொல்லி பிசாசு மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்குன்னு சொல்றேன் நீ உன்னையெல்லாம் யோ சார் என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க கிளம்புங்க போய போய எஸ் சார். போய ஏரியா நீங்கள் சற்று உங்களை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் அடிக்கடி ஆனால் உங்களுக்கு இதய நோய் வர வாய்ப்பு இருக்கிறது. தோட்டாவை நிரப்பிக் கொள்ளுங்கள். அடுத்து தொட்டபட்டா செல்வோம் தேவைப்பட்டால். அவங்க அண்ணன் நாயுடுபுரத்தில் கடை வச்சிருக்கான். அநேகமா அங்கதான் போயிருப்பான். அவனை 2 பேரும் போய் கையோட கூட்டுவாங்க. அவன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னான்னா ஐயா கையோட கூட்ட சொன்னாங்கன்னு சொல்லி அவனை கண்டிப்பா கூட்டுவாங்க. ஓகே சார். ஹலோ சார், வாங்க சார், எப்படி இருக்கீங்க? சார் என்ன தெரியுமா என்ன உங்களுக்கு சார் இப்படி காட்டிட்டீங்க? இன்னைக்கு நீங்க தானே ஸ்டாரு. அபி கடத்தல் மேட்ரு பேப்பரை திறந்தா உங்க நியூஸ் தான். ஓ அதை வச்சு சொல்றீங்களா உட்காருங்க சார். தேங்க்யூ சார் உட்காருங்க. சார் நம்ம 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கோம் சார். நாமளா எங்க சார் நான் லாஸ்ட் இயர்ல தண்டையார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் சார் டியூட்டி பார்த்தேன். ஓ நான் கமிஷனர் ஆபீஸ் வரும்போது உங்களை மீட் பண்ணிருக்கேன் சார். ஆமா 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 ஜவர் சார் எஸ் 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 எங்க சார் நான் இருக்கிற டென்ஷன்ல அதெல்லாம் மறந்துட்டேன் சார். இந்த அபி கேஸ்ல ரொம்ப டென்ஷன் சார். இப்போ வேற அபியை கடத்திட்டு கொடைக்கானல் வந்துட்டான் சார். இங்கேயா? ஆமா சார் ஆமா. எனக்கு ரொம்ப பெரிய டார்ச்சர் சார். அந்த அபி தொல்காப்பிய 2 பேருமே எனக்கு தெரியும் சார். என்ன ஒரு தடவை நேரில் வந்து பார்த்தாங்க. எதுக்கு சார்? அவங்க அந்த சிவதாசை பத்தி என்கிட்ட டீட்டெயில் கேட்கறதுக்காக வந்தாங்க. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள் மாதிரி தெரிஞ்சது சார். அதெல்லாம் சும்மா சார் சும்மா. அபியும் தொல்காப்பியனும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்தினாங்க சார். அதில் பார்ட்னர்ஸ். இவங்களுக்கு இடையில ஏதோ கசமுசாகி பெரிய பிரச்சனையாச்சு சார். அவளை இவன் கொல்ல ட்ரை பண்ணா முடியல. ஹாஸ்பிட்டல்லேருந்து கடத்திட்டான் சார்.
எங்க கொண்டு வச்சிருக்கா, உயிரோட இருக்காளா இல்லையா ஒரு மண்ணும் தெரியல சார். ம். ஐயா, நான் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும். தோழர் தொல்காப்பியனை பற்றி இவர் கூறும் கருத்துக்கள் அத்தனையும் முற்றிலும் தவறான ஒன்று. தோழர் தொல்காப்பியன் ஒரு மிகச்சிறந்த மனிதர். அபி அவருடைய ஆத்மார்த்தமான தோழி. அவர்கள் இருவருடைய நட்பும் காலத்தால் அழிக்கப்பட முடியாத ஒன்று. இந்த உலகில் உயர்ந்த நட்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் அபி தொல்காப்பியனுடைய நட்பை மட்டும்தான் உதாரணமாக சொல்ல முடியும். இது நாடறிந்த உண்மை. இவருக்கு தானே தொல்காப்பியம் ஃபோன் பண்ணது. ஆம், என் பெயர் பாலகிருஷ்ணன். தமிழ் என்னுடைய மூச்சு. என்னை தோழர் பாலகிருஷ்ணன் என்றுதான் அனைவரும் அழைப்பார்கள். தாங்கள் என்னை இதுவரை அறியாமல் இருப்பது எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. யோ, வாய் மூட்டு இருக்க மாட்டா, பல்ல கட்டிடும் பாத்துக்கோ. சார், இந்த ஆளும் தொல்காப்பியனும் கூட்டுக்கலானிங்க சார். அவன் பிடிபட்டானா பல உண்மைகள் வெளிவரும் சார். ஆம், உண்மை பற்றிய உண்மையும் நிறைய வெளிவரும் விரைவில். என்ன சார் இப்படி பேசுறாரு? இவன் ஒரு லூசு பைய சார், ரொம்ப லூசு சார். ஆம், நான் பைத்தியம்தான். தமிழை வளர்ப்பவன், தமிழுக்காக குரல் கொடுப்பவன், தமிழை தாயாக நினைப்பவன், தமிழுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்து நிற்பவன் நான் பைத்தியம்தான் இவரது பார்வையில். யோ, வாய் மூட்டு பேசாம இரு, இல்லைன்னா கொன்றுவோம் பாத்துக்கோ. டேய், இந்த பாரு, தொல்காப்பியனுக்கு உதவி பண்ணனால நீயும் குற்றவாளி பாத்துக்கோ. பேசாம இரு, இல்ல நட. சரி சார், விடுங்க சார். சார், இப்போ நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? சார், தொல்காப்பியனை எப்படியாவது பிடிச்சாகணும் சார். அவன் இங்கதான் சார் சுத்திட்டு இருக்கான். அவன் இல்லாம நான் போக மாட்டேன் சார். ஒருவேளை என் கையில இருந்து தப்பிச்சான்னு வைங்க, நான் நேரா சூசைட் பாயிண்ட் போய் தற்கொலை பண்ணிக்கிடுவேன் சார். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், வேற வழியில சார், வேற வழியில சார். அவ்வளவு ப்ரெஷர் சார் எனக்கு. ஓகே சார், ரிலாக்ஸ். சார், உங்ககிட்ட அவன் போட்டோ இருக்கா? அது இருக்கு சார், அது கொண்டு வந்திருக்கேன் சார், என்கிட்ட இருக்கு சார். ஓகே சார், அப்ப கிளம்புங்க. சார், நாங்க நாயுடுபுரத்துக்கு போயிட்டு ஒன்றும் வந்துடலாமா? போக வேண்டாம், நீங்க இங்கே இருங்க, நான் இப்போ வந்துடுவேன். ஓகே சார். யோ, நீ எங்கேயா வர? தாங்கள் என்னை அழைத்து வந்தது நோக்கமே தொல்காப்பியனை காணத்தானே. யோ, அதெல்லாம் நாங்க கண்டுக்கிடுவோம். உன் உள்நோக்க என்ன ஏதுங்கிற எங்களுக்கு தெரியும். பேசாம உட்காரியா, வந்துட்டான். யோ, இவனை கேப்ல பாத்துக்கோ. சரிங்க சார். உள்நோக்கம், வெளிநோக்கம், உள்வேலை, வெளிவேலை. கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் கீழ்மட்ட அதிகாரிகளாக மாறிவிட்டார்கள். தாங்கள் இருவரும் கொடைக்கானலிலேயே இருப்பதால் தான் கம்பளி ஆடை அணியவில்லையோ? அப்படின்னா சார், சொட்டர். அப்படி தமிழ்ல சொல்லுங்க சார். கம்பளி என்றால் ஆங்கிலம், சொட்டர் என்றால் தமிழ். தாங்களெல்லாம் திருந்துவதற்கு வெகுகாலம் பிடிக்கும். தாயே, என் தமிழ் தாயே, நான் என் செய்வேன். யோ, இங்கே இருங்க. ஓகே சார். எஸ் சார். பெரியவரா, இந்த ஆளை இந்த ஏரியாவில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைங்கய்யா. நல்லா பாருங்க. இல்ல, பார்த்தது இல்ல. இந்த ஆளை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்க்கலைங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லைங்க. இல்ல, பார்க்கல. என்ன சார், அந்த பக்கம் போமா? இந்த பக்கம் போவோம், அங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஓகே. அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படி வரலாம். வாங்க சார். நீ போய் ஏரியா போய பின்னாடி போய். நீ வேற போ.
வண்டியை முன்னாடி கொண்டு போ. இல்லைங்க சார், பார்த்ததில்ல. என்ன சார் ஒருத்தரும் பார்க்கலங்கிறாங்க. சீசன் சார், கூட்டம் வேற ஜாஸ்தி, நிறைய பேர் வருவாங்க. எல்லாரையும் எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும்? ஆனா இந்த பையில பார்த்தா எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க சார். சார் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார், இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கு. நான் என்ன சார் சுற்றுலாவா வந்திருக்கேன்? சரி சார், வாங்க சார். கண்டிப்பா மாட்டிடுவான் சார், சிக்கிடுவான் சார். வாங்க சார். ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுறானே சார். எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டானுங்க சார். ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கூடிய சீக்கிரமே அவனை பிடிக்கிறோம் சார். இந்த ஆளை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல சார். நல்லா பார்த்து சொல்லு. நான் இங்க பார்த்தது வந்திருக்கானான்னு சொல்லு. இந்த ஆளை நான் பார்த்தது இல்ல சார். கொடுங்க சார். சார், I am Dilla from Chennai, Inspector of Police. Nice to meet you. You are from? I'm from New Zealand. Oh, New Zealand. Good. And you? I'm also from New Zealand. Oh, nice. Sir, have you seen this fellow anywhere? He is dangerous criminal. Just recollect, please. I'm not sure. Please, once again see this photo, please. No, sir, Please. I didn't see. This guy we don't have. No, I didn't see him before. Sorry, sir. No. என்ன சார், இவனோட போய் கேட்டு. Okay, thank you. வாங்க சார். Nice to meet Thank you. you. Thank you very much. Have you seen this fellow? No. சார் வாங்க சார், நிறைய இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு. மாட்டுவான் சார். என்ன சார் இவ்வளோ தூரம் அலைஞ்சு அவனை கண்டுபிடிக்க முடியல? கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பா பிடிச்சிடலாம்.